ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கொலம்பியா ஸ்ட்ரைக்கர்ஸுக்கும் கேஎஃப்எல்லுக்கும் லாஸ்ட்டாக நடந்த மேட்சோடைய ரிசல்ட்டு இது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டும் நம்ம சேனலோடைய அட்மினாக இருக்கிறவங்களுடைய ரிசல்ட்டு ஒரு 81 பாயிண்ட்ஸில் 1 crore இது வந்து லாஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக்ல வந்து அவங்க போட்ட பணத்தை விட அவங்களுக்கு வந்து அந்த ₹5 கான்டெஸ்ட் மினி ஜிஎல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மினி ஜிஎல் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஜிஎல் இந்த மாதிரி போடுறப்போ அவங்களுக்கு அதில் ஒரு ₹7,000 வந்து வந்திருந்தது. ஜஸ்ட் ஒரு 81 பாயிண்ட்ஸில் 1 crore ஆகிட்டு. இதே இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த தொடர்ச்சியாக இந்த வெற்றி வந்து அந்த சின்ன மார்ஜின்ல வந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ கண்டிப்பா அதுக்கான இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுல வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஸோ நம்மளுடைய இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பாத்தீங்கன்னா சிலருக்கு வந்து மேபி புரிஞ்சிருக்காம இருக்கலாம், சிலர் வந்து அதை வந்து சொல்லியிருக்கீங்க. ஆனா என்ன ஒரு விஷயம்னா நம்ம வந்து ஸ்டாட்ஸ் வச்சுதான் இந்த வீடியோவும் நம்ம சொல்லுவோம். இப்ப இவங்களும் பாத்தீங்கன்னா ஸ்டாட்ஸ் எப்படி இருக்கும், இந்த பிளேயர்ஸ் யாருக்கு யார் செட் ஆவாங்க அப்படின்னு வச்சுதான் பார்ப்பாங்க. நீங்க ஒரு இதுல பெர்சன்டேஜ் வைஸ் கிரெடிட் வைஸ் அதை பிரிச்சு எழுதிட்டு எந்த பிளேயர் நீங்க வின் ஆன பிறகு அதை நோட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அது தெரியும் எந்த கேட்டகரியில இருந்து ஏன் இவங்க வராங்க ஏன் இவங்க வரமாட்டேன்றாங்கன்னு. நம்ம ஸ்டாட்ஸ் வீடியோவும் தனியா போடுவோம். அதுல ஃபுல்லா நம்மளால சொல்ல முடியாதுன்னா ஸ்டாட்ஸ் விவரம் சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனா அது வந்து அதை வச்சு மட்டுமே எல்லா நல்லா இருக்கிற ஸ்டாட்ஸ் பிளேயரும் அந்த டீமுக்குள்ள வந்து வின் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல எந்த லோ பெர்சன்டேஜ் பிளேயரை எடுக்கலாம் எந்த பிளேயரை எடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த வீடியோ வந்து இந்த இதுல வந்து பண்ணாலும் நீங்க நோட் பண்ணுங்க. அப்பதான் அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும். உங்களுடைய அந்த நீங்களும் ப்ரிடிக்ட் பண்ணிருப்பீங்க, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த வின்னிங் வந்து கிடைக்கும். அதே மாதிரி சேனல்ல வந்து பிரைவேட் கான்டெஸ்ட் வந்து பண்ணுவோம். அதோட என்ட்ரி ஃபீஸ் வெறும் வந்து ரொம்ப கம்மி தான். இன்னும் நம்ம பிரைவேட்ல இருக்கிற சேனல் மெம்பர்ஸும் அதை வந்து போடுங்கன்னு சொல்றாங்க. அதுபடி போட்டுட்டும் இருப்போம். நீங்க இப்போ நம்ம சேனல்ல ஒரு 1000 மெம்பர்ஸ் இருக்கிறீங்க, கண்டிப்பா நீங்க டெலிகிராம்ல ஜாயின் பண்ணுங்க. அதுல வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். நீங்க கண்டிப்பா அதுல பிளே பண்ணுங்க. நம்மளுடைய ஒரு இது வந்து அதுல வந்து வின் ஆகிற நம்ம சேனல் மெம்பர்ஸுக்கே அந்த அமௌண்ட் வந்து போகும். ஸோ இப்போ நீங்க வெளியே போய் சேர்ந்துட்டு யாருக்கோ அந்த பிரைவேட் கான்டெஸ்ட் போய் கடைசி நீங்க ஒரு அமௌண்ட் வம்பாக்குறதுக்கு நம்ம சேனல் மெம்பர்ஸுக்கே நீங்க அதுல போட்டு நம்ம ஒரு இது பண்ணா அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்மளுடைய சேனல் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா குரோத் ஆகுது. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிகமான மெம்பர் வர்றப்போ அந்த பிரைவேட் கான்டெஸ்ட் இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பா இருக்கும். பிரைஸ் மணி பாத்தீங்கன்னா ஒரு இதுலயே நம்ம வந்து ஒரு 8,000 10,000 அடிக்கிற மாதிரியான இதுவும் வரும். ஸோ அதனால நீங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே, இன்னைக்கு நைட்டு நடக்கிற மேட்ச் அதே கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸுக்கும் கேலி மார்வல்ஸுக்கும் இந்த மேட்ச் நடக்குது. அதே சேம் கிரவுண்டு தான். இந்த கிரவுண்டை பத்தியான இது வந்து நமக்கு வந்து ஓரளவு நீங்க புரிஞ்சிருப்பீங்க. நம்ம வீடியோலையும் சொல்லியிருக்கிறோம் எந்தெந்த மாதிரி வருது அப்படின்னு. இதுல எந்தெந்த பிளேயருக்கு ட்ரீம் டீம் ஆப்ஷன் வர வாய்ப்பு இருக்கு, கிராண்ட் லீக்ல எந்தெந்த மாதிரி பிளேயர்ஸை ரிஸ்கா எடுக்கலாம், எந்த பிளேயர் ரிஸ்கா இந்த இதுல இது பண்ணுவாங்க, கேப்டன் வைஸ் கேப்டன் யார் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கோம். இந்த ஃபேண்டசி கேம் பொறுத்தவரை வின்னிங் அண்ட் லாஸிங் வந்து கண்டிப்பா இருக்கும். இப்ப நம்மளுக்கு ஒரு இதுல பக்கத்துல வர போய் நிக்கிது 1 crore கிட்ட வின் ஆகுது, நம்ம ஒரு இது வின் ஆகுதோம். அதே மாதிரி லாஸும் பாத்தீங்கன்னா இருக்கும். ஆனா தொடர்ச்சியா அந்த லாஸும் இருக்காது, தொடர்ச்சியா அந்த வின்னும் இருக்காது. கண்டிப்பா அந்த கன்சிஸ்டன்சியை நம்ம பண்ணிட்டே இருக்கும் போது அந்த ஒரு நம்ம என்ன அதுல இருந்து கத்துக்கிறோமோ அதுல கண்டிப்பா ஒரு வெற்றி வந்துகிட்டே பின்னாடி இருக்கும். இதுல பிளே பண்ணதுல 28 மேட்சஸ்ல 15 ஃபர்ஸ்ட் வின் பண்ணிருக்காங்க, செகண்ட் வந்து 13 வின் பண்ணிருக்காங்க. பிலோ ஸ்கோர் 150 10 டைம்ஸ் பண்ணிருக்காங்க, 152 169 6 டைம்ஸும், 190 வந்து 5 டைம்ஸ் பண்ணிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் மேக்சிமம் வந்து விக்கெட் பவர் பிளேல விளந்தாலும் ஒரு 170 to 180 வந்து மேக்சிமம் பண்ணிடுறாங்க. இங்க நடந்த பாத்தீங்கன்னா நேத்து நடந்த அதான் கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸுக்கும் கேஎஃப்எல்லுக்கும் மேட்சுக்கான மேட்ச். இதுல பாத்தீங்கன்னா 198 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. நம்ம லாஸ்டாவும் சொல்லியிருந்தோம் இந்த மேட்ச்ல வந்து ஸ்பின்னுக்கு சப்போர்ட் ஆச்சுன்னா சேசின் வந்து இங்க டஃப் ஆயிரும். ஸ்பின்னுக்கு அப்படி சப்போர்ட் ஆகலைன்னா சேசின் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி 190 அடிச்சாலும் அவங்களால பண்ண முடியுது. இப்போ 190 வந்து இப்போ சேசிங் பண்ணுறப்போ அவங்க டீம்ல ஸ்பின்னும் கொஞ்சம் பண்ணலை அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல விக்கெட் இழந்தாலும் பின்னாடி அடிச்சிடுறாங்க. அந்த பேட்டிங் சர்ஃபேஸுக்கு ஈஸியா இருக்கு, பவுலர் கஷ்டப்படுறாங்க. ஸோ ஸ்பின்னுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியான பவுலரை நீங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கான அந்த விக்கெட் ஃபாலாவது கிடைக்கும். அவங்க டீமே லாஸ் ஆனா கூட விக்கெட் ஃபால் வந்து எடுத்துடுறாங்க. லாஸ்ட் மேட்ச்ல 9 விக்கெட் ஸ்பின்னர்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல எடுத்துருக்காங்க. ஸோ அந்த அதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அது டே மேட்சா இருந்தா உறுதியா இருக்கும், நைட் மேட்சா இருந்தாலும் கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுக்கு தக்கனமா நீங்க டீமை வந்து பண்ணுங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பவர் பிளேல யார் போடுறாங்கிறத நீங்க ஒரு டீம்ல எடுக்கும் போது பாத்துக்குங்க. அவர் வந்து அந்த இதுக்கு செட் ஆவாரான்னு பார்த்துட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க.
இங்க நடந்த லாஸ்ட் 6 மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்பின்னர் 37 விக்கெட்டும் பேசர்ஸ் 44 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்பின்ல 14, செகண்ட் இன்னிங்ஸ்ல 23 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபேஸ் 25 அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல 19 எடுத்திருக்காங்க. ஸ்பின் பாத்தீங்கன்னா போத் இன்னிங்ஸும் இங்க சப்போர்ட் ஆகுதுங்க. நல்ல கிரிப் இப்போ நல்ல கம்ப்ளீட் கிரிப்போட அந்த லெக் ஸ்பின்னா இருந்தாலும் சரி, ஆஃப் ஸ்பின்னா இருந்தாலும் சரி, அந்த விக்கெட் ஃபால் வந்து இருக்கு. ஆனா அந்த பால் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போடும் போது அந்த விக்கெட் கிடைக்குது. ஃபாஸ்டா போடுறப்ப அந்த பால் டேர்ன் ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி இவங்களுடைய பாசிபிள் பிளேயிங் 11 மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. வேணும்னா இந்த டஸ்கின் அகமட் வந்தா அவரை மட்டும் எடுத்துப்பாங்க. ஏன்னா இவங்க டீம் இந்த எல்பிஎல் பொறுத்தவரை நல்லா பிளேயர் விளையாண்டுட்டு இருந்தாலும் அவங்கள விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. யாருனாலும் டாப் ஆர்டருக்கு போய் பேட்டிங் பண்ணுவாங்க, யாருனாலும் பவுலிங் போட வருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ டஸ்கின் அகமட் மேபி வரலாம். அது மாதிரி கேலி மார்க்ஸ்லயும் பாத்தீங்கன்னா 1 or 2 சேஞ்சஸ் இருக்கும். முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஒரு சின்ன சின்ன பிளேயர்ஸுக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க, ஸ்ரீலங்கா பிளேயர்ஸ். ஸோ அதனாலதான் இவங்க இந்த எல்பிஎல் மேக்சிமம் அவங்க இப்போ பண்றதுக்கான மெயினான ரீசனே அவங்க டீம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லோ ஆயிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேருக்கான வாய்ப்பை கொடுப்பாங்க, கொடுத்து பவுலிங் கொடுப்பாங்க, அவங்களுக்கும் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் மேபி கிடைக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கும் ஜிஎம்முக்கும் வந்து இந்த மேட்சோடைய பிச் ரிப்போர்ட் வந்து சேம் பிச்சு தான். உங்களுக்கு வந்து இது ஆரம்பத்தில் நல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு சப்போர்ட் ஆகும். பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் விழுது. செகண்ட் இன்னிங்ஸில் மேக்ஸிமம் 1 to 2 விக்கெட் வரைக்கும் இங்கே வந்து விழுது. இதில் எப்படின்னா ஃபாஸ்ட்டு அந்த பவர் பிளே வரைக்கும் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுறாங்கன்னா அதுக்கப்புறம் பெருசாக ப்ளே பண்ணிடுறாங்க. எப்படியும் ஒரு டீசென்ட் ஸ்கோராக பார்த்தீங்கன்னா 170 to 190 வரைக்கும் எப்படியும் ஸ்கோர் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோரு. செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின் சப்போர்ட் ஆகலை அப்படின்னா சேசின் வந்து இங்கே வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடுறாங்க. அதுவும் நைட் டைமில் வந்து ஈஸியாக பண்ணிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் தான் இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் கூட பார்த்துருப்பீங்க, ஸ்பின்னர்ஸ் வந்து நிறைய விக்கெட் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கும். ஸ்பின்னுக்கும் வந்து இந்த பிச்சு வந்து சப்போர்ட் ஆகும். போத் ஸ்பின் ஃபேஸ் பவுலர்ஸுக்கு ஆரம்பத்தில் சப்போர்ட் ஆகும். அதே மாதிரி ஸ்பின்னருக்கு நல்ல டேர்ன் கிடைக்கும். அந்த டேர்ன் வந்து இந்த பிச்சிலையும் கிடைக்கும். இப்போ ஹை பர்சன்டேஜ் கேப்டன், ஹை பர்சன்டேஜ் வைஸ் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கானோ அந்த துனித் விலங்கி அவங்க தான் இருக்கிறாங்க. மேபி பிரிட்டரிஸ் அவர் வந்து உள்ள மேபி மாறலாம் பின்னாடி. இப்போ இவங்க தான் லாஸ்ட் வர இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஆல்ரவுண்டரில் இருந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்துடுவாங்க. ஒருத்தங்க வந்து பேட்டருக்கு மேபி மாறலாம். நம்ம லாஸ்ட் மேட்சே சொன்னோம் ஒரு இதில் ஆல்ரவுண்டர் ப்ளஸ் ஆல்ரவுண்டரும் இந்த மேட்ச் பொறுத்தவரை வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் தான் இந்த பிச்சுக்கு நல்ல ஆப்டாக வந்து ஆயிடுறாங்க. ஒருவேளை பேட்டிங்கில் ஃபெயிலியர் ஆனால் கூட பவுலிங்கில் வந்து இப்போ இந்த எஸ்கான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டார். ஸோ அந்த மாதிரியான வாய்ப்பு யாருக்கெல்லாம் இருக்குமோ அப்படி கொடுக்கணும். நீங்கள் ஆல்ரவுண்டர் கேப்டன்ஷிப் கொடுக்குறப்போ. அப்படி இல்லைன்னா ஆல்ரவுண்டர் டு பேட்ஸ்மேன் மேபி வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பவுலர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரீம் டீம் வராங்க. அதாவது கம்ப்ளீட் பவுலர்ஸ் வந்து ஒரு ட்ரீம் டீம் வராங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னா அவங்க இப்போ 10 ரன் எடுத்துட்டா பவர் பிளேக்குள்ளே அவர் வந்து போட வரணும். அந்த மாதிரி கண்டிஷன்லாம் அந்த மாதிரிலாம் இருந்தால் அவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா ஒரு டாப் 4 பாயிண்ட் 5 பாயிண்ட்குள்ளே தான் அவங்களால வர முடியுது. இந்த மேட்ச்சில் இவர் வந்து மேக்சிமம் இந்த மேட்சை பொறுத்தவரை ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் அதாவது செகண்ட் பவுலிங் போடுறாரு அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ட்ரீம் டீம் மேபி வந்துடுவார். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த எல்பிஎல்லை பொறுத்தவரை யாருக்குனாலும் திடீர்னு ஓவர் கொடுப்பாங்க, யாருனாலும் பொசிஷன் ஆர்டர் மாற்றி பேட்டிங்க்கு கொடுப்பாங்க. திடீர்னு நல்லா ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்கள தூக்கி வெளியே போட்டு புதுசாக ஒரு பிளேயருக்கும் ஆப்ஷன்ஸ் அப்படி கொடுப்பாங்க. ஸோ இப்போ இதில் வந்து கிளென் பிலிப்ஸுக்கு ஒரு இது வந்து ட்ரீம் டீம் வந்து ஆப்ஷன் கொடுங்க. ஹேல்ஸுக்கு இந்த பிச்சு நல்லா செட் ஆகுது, செட் ஆகாமல் இல்லை. ஆனால் கொஞ்சம் ஸ்பின்னுக்கு வந்து இவருக்கு ஆரம்பத்திலே கொடுக்குறாங்கன்னா அவர் அவுட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
ஸோ இதில் ஃபஸ்ட்டு டிடி கிளென் ஃபிலிப்ஸுக்கு கொடுங்க. ஹேல்ஸை வந்து ரொட்டேஷன் பண்ணி பாருங்கள். அவர் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் இங்கே நல்லா ப்ளே பண்ணார். ஆனால் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் அவர் நல்லா பண்ணுவார். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணுறாரு, அலைஸ் ஹேல்ஸ் பண்ணுறாருன்னா ஒரு இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து இந்த பத்திரானா தீக்ஷனால் இப்போ வர தீக்ஷனா வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ட்ரீம் டீம் வர ஆப்ஷன் இருக்குது. அப்படி இல்லைன்னா பத்திரானா தான் இந்த மேட்ச் பொறுத்தவரை ட்ரீம் டீம் வருவார். மேக்ஸிமம் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா 2 to 3 பேர் தான். அதுக்கு மேலே இந்த பிச்சில் வந்து வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுக்கு தக்கனமான பிளேயர்ஸை எடுத்துக்கோங்க. இப்போ தீக்ஷனா செகண்ட் இன்னிங்ஸ் போட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா பத்திரானாவை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸுக்கும் சரி போத் இன்னிங்ஸ்க்கும் அவர் வந்து ஆப்டாக இருப்பார். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி சதாப் கானுக்கே நீங்கள் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளென் பிலிப்ஸ் இவருக்கு. அடுத்து தீக்ஷனா இங்கே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் சப்போர்ட் ஆனால் ஆகுது, ஸ்பின் சப்போர்ட் ஆகுது, அசரங்காக விக்கெட் எடுத்துருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு ட்ரீம் டீம் வேணால் வரலாம் ஒரு கம்மியான பாயிண்டில், பெரிய அளவுக்கு பண்ண முடியாது. ஆனால் பத்திரானா வந்து ஒரு ஃபைனல் ஓவர் போடுறாருன்னா ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது. அவருடைய கேப்டன் வைஸ் கேப்டன் பெர்சன்டேஜ், அவருடைய பெர்சன்டேஜ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ ஒரு சின்ன வாய்ப்பு ட்ரீம் டீம் வர வாய்ப்பு இருக்குது. குர்பாஸ் பொறுத்தவரை நீங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா அவருக்கு பதிலாக அடுத்து பிளேயில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பவர் பிளேயில் விக்கெட் போயிடுது. ஸோ அதுக்கு தக்கனமான பிளேயர்ஸை பவர் பிளேயில் ஒருத்தங்களை நீங்கள் லீவ் பண்ணி தான் அடுத்து இவங்களை செலக்ட் பண்ணி ஆகணும். ஸோ மேக்ஸிமம் இந்த கேட்டகரியில் இருந்து ஒரு 3 to 4 பேர் ட்ரீம் டீம் வர அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இன்னிங்ஸ் வைஸாக ரொட்டேஷன் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த கேட்டகரி இந்த 8.5ல இவங்க 2 பேருமே லோவில் இருக்காங்க. ஒருத்தங்க ட்ரீம் டீம் வர அதிக வாய்ப்பு இருக்குது. யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷிஃபர்ட் இவங்களுக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் ரிஸ்க்காக இவரை லீவ் பண்ணுறீங்க அப்படின்னா இவரை செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கான வாய்ப்பு மேபி இருக்கலாம் கொஞ்சம். ஆனால் ஃபர்ஸ்ட்டுக்கு வாய்ப்பு ஷிஃபர்ட்டுக்கு தான் இருக்குது. இவரை நீங்கள் ராஜபக்சாவை எடுக்கிறதா இருந்தால் இந்த கிராண்ட் லீகு அதுக்கு வந்து ரிஸ்க்காக செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா நீங்கள் ஷிஃபர்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இதில் எப்படின்னா இந்த சதாப் கான் துனித் விலைகளில் மேக்ஸிமம் ஒருத்தங்க ட்ரீம் டீம் வருவாங்க, ஒருத்தங்க வராமல் கூட போயிடலாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போட்டாங்கன்னா. இப்போ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாங்க, பவுலிங் போட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இதில் ஒருத்தங்க வருவாங்க, ஒருத்தங்க ஃபெயிலியர் ஆவாங்க. ஸோ சதாப் கான் துனித் வில்லிங்களில் ஒருத்தங்களை நீங்கள் அப்படி வந்து மிஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இவங்க இந்த டீம் பவுலிங் போட்டாங்கன்னா. மேக்ஸிமம் இந்த கேட்டகரியில இருந்து ஷிஃபர்ட் ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கோங்க. துனித் வில்லிங்க செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ட்ரை பண்ணுங்க. இல்லைனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நம்ம சொன்ன மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. இவரை கிராண்ட் லீகுக்கு மட்டும் ரிஸ்க் பிக்கில் ட்ரை பண்ணி பாருங்க. லோ பெர்சன்டேஜில் இருக்காரு. நம்மளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறப்போ நம்மளுடைய இது வந்து செகண்ட் இது ஆகும். செகண்ட் இன்னிங்ஸ் ஆனால் பண்ணால் முக்கியமாக ட்ரை பண்ணுங்க. இப்போ டிக்வாலா சமர விக்ரமா இதில் நீங்கள் குர்பாஸ் வந்து நீங்கள் சமர விக்ரமா டிக்வாலாவில் ஃபஸ்ட்டு சமர விக்ரமா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணார்னா நீங்கள் சமர விக்ரமாவை ட்ரை பண்ணுங்கள். இந்த பிச் அவருக்கு ஆப்டாக இருக்குது, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, ஒரு 30 ஆவரேஜ் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்சும் நல்லா அடிச்சிருந்தாரு வேகமாக. ஸோ அந்த வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் நீங்கள் குர்பாஸை ரிஸ்காக லீவ் பண்ணிவிட்டு இவரை ட்ரை பண்ணுங்கள். இப்போ விக்கெட் கீப்பர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா டிக்வாலா இருக்கிறாங்க, சமர இவங்க இருக்கிறாங்க, அப்புறம் ராஜபக்சா இருக்கிறாங்க, அப்புறம் அந்த ஷிஃபர்ட் அவர் இருக்கிறாங்க, குர்பாஸ் இருக்கிறாங்க. இந்த மாதிரி 4 பேர் இப்படி இருந்தாலே அந்த ப்ரிடிக்ஷனில் கொஞ்சம் சேஞ்சஸ் நிறையா நடக்கும். நம்ம வரவும்னு நினைக்கிற பிளேயர்ஸ் வராமல் கூட போயிடுவாங்க. ஒருத்தங்க பிளேயர் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக உள்ளே வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி நடக்கும். ஸோ அதுக்கு தக்கனமாக எடுத்துக்கோங்க. எப்படி ஒரு 3 விக்கெட் கீப்பராது கண்டிப்பாக ட்ரீம் டீம் வர்றதுக்கான வாய்ப்பு இந்த மேட்ச் பொறுத்தவரை இருக்குது. அப்புறம் இவரை செகண்ட் இன்னிங்ஸ் ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இந்த டீமோட பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட் அண்ட் வென்யூ ரெண்டுமே இவருக்கு வந்து புவராக தான் இருக்குது. நீங்கள் ரிஸ்க்காக எடுக்கிறதா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா இந்த கேட்டகரியில் சமர விக்ரமாவையே எடுத்துக்கோங்க. இவர் வந்து பிளேயிங் லெவலில் இருக்க மாட்டார். ஆனால் இவங்க திடீர்னு சேஞ்ச் பண்ணுவாங்க, யாரையாவது திடீர்னு சேஞ்ச் பண்ணுவாங்க. லோ பர்சன்டேஜில் இருக்கார், ஒரு இதில் வாய்ப்பு கொடுக்கலாம். இவர் பவர் பிளேயில் தான் இவர் பண்ணுறாரு. ஸோ விக்கெட் இழக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த 2 கேட்டகரியில் இந்த இவங்க கருணாரத்னே இவர் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே போடுவார். ஆனால் பவுலிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்களான்னு மட்டும் பார்த்துக்குங்க.
ஸோ ஒரு சின்னதாக ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்ஷன் இந்த மேட்ச்சில் கொஞ்சம் இருக்குது. ஸோ இவரை ட்ரை பண்ணுங்கள், ஒரு ரிஸ்க் பிக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கேட்டகரியிலேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சமர விக்ரமாவை வந்து ட்ரை பண்ணுங்கள். இவருடைய இது ஃபார்ம் கொஞ்சம் புவராக தான் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் அவாய்ட் கூட பண்ணிக்கலாம். இவரை ஒரு ஜிஎல் அதே மாதிரி ஒரு ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணிக்கோங்க. இதில் இந்த பிரிட்டிஷ் வந்து பேட்டிங்கும் பண்ணுவாங்க, பவுலிங்கும் போடுவாங்க. ஸோ 4 ஓவர் பவுலிங் போட்டுருவாங்க. அதனால் நம்மளுக்கு வந்து அந்த இது வந்து அவர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுவார். இப்போ இவரும் ஹை பர்சன்டேஜ் கேப்டன் வைஸ் கேப்டனில் இருக்காங்க. சதாப் கான் அவர் இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த துனித் வில்லிங்க இருக்காங்க. இந்த 3 பேருமே வரமாட்டாங்க. இந்த 3 பேரில் கண்டிப்பாக ஒன்று நம்ம ரிஸ்க்காக ஜிஎலுக்கு எடுக்கும் போது 2 பேரை லீவ் பண்ணலாம். ஒன்று அப்படி இல்லை, நார்மலாக நீங்கள் ஒரு ஸ்மால் லீக் பண்ணுறீங்க இது பண்ணுறீங்கன்னா ஒருத்தரை மட்டும் லீவ் பண்ணிக்கிங்க. நம்ம சதாப் கானை வச்சுட்டு துனித் வில்லியையும் பிரிட்ரிஸையும் லீவ் பண்ணிட்டு கூட நீங்கள் போகலாம். ஒன்று அப்படி இல்லைன்னா 2 பேர் எடுக்கிறதா இருந்தால் சதாப் கான் அண்ட் பிரிட்டீரியஸ் இவங்க 2 பேரையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இவங்க 2 டீமும் போடுறாங்க, இந்த கொலம்போ ஸ்ட்ரைக்கர்ஸ் போடுறாங்கன்னா இந்த சதாப் கான் இவங்கெல்லாம் நம்ம சொன்ன மாதிரி ஒருத்தங்களை எடுத்துட்டு ஒருத்தங்களை பண்ணி பாருங்கள். ஸோ இவர் ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி பெரேரா, அதே மாதிரி இந்த உடானா இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பெரேராவுக்கு கொடுத்துக்குங்க. இவர் ட்ரீம் டீம் வர்றதுக்கான ஆப்ஷன் நிறைய இருக்குது. இவரை ரொட்டேஷன் பண்ணி பாருங்கள், ஒரு டீமில் வச்சு எடுத்து பாருங்கள், வைக்காமல் பாருங்கள். பேட்டிங் பாலிங் 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஆல்ரவுண்டர் வச்சு ஒரு டீமை உருவாக்கும் போது இவரை ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ரொட்டேஷன் பண்ணி ஒரு ஆல்ரவுண்டரில் கூட வச்சு பாருங்கள். இப்போ சப்போஸ் நீங்கள் துனித் வில்லியை எடுக்கலைன்னா அந்த இடத்துல இவரை வச்சுக்கோங்க. அடுத்து எல் குமாரா, இப்போ இவர் வந்து பிளேயிங் 11 உள்ளே வராரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ஒரு கிராண்ட் லீக் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் பவர் பிளே போட வருவார். ஸோ பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல இருந்து கண்டிப்பாக ஒரு 2 பேர் ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. இந்த கேட்டகரி மேக்ஸிமம் கொஞ்சம் லோ ஆவரேஜ் பிளேயர்ஸ் தான் நிறைய இருப்பாங்க. இதில் இவர் மட்டும் கொஞ்சம் ஹையாக இருப்பார். அந்த இசட் கான் மட்டும் கொஞ்சம் ஹையாக இருப்பார், இவர் கொஞ்சம் ஆவரேஜாக இருப்பார். இதில் யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்னா இந்த 2 பேருக்கும் தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். டாப் ஆர்டரில் ஒரு செகண்ட் டவுனுக்குள்ளே வந்துடுவார். அதே மாதிரி இசட் கான் வந்து 4 ஓவர் மேக்ஸிமம் போட்டுருவார். ஸோ இந்த 2 பேரையுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு கிடைக்குமோ அவங்கள ட்ரை பண்ணுங்கள். அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலைனாலும் பரவாயில்ல. அதான் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத பிளேயரை நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போய் அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலைன்னா அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக வரலைன்னா அவங்க கஷ்டமாயிரும். நீங்கள் குர்பாஸ் எல்லாம் லீவ் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல முகமது எடுத்துக்கோங்க. இல்லை குர்பாஸ் நல்லா ப்ளே பண்ணிடுவாங்கன்னு நினச்சிங்கன்னா முகமதை கூட லீவ் பண்ணிவிட்டு இவரை இசட்கானை மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இந்த இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ட்ரம்பிக் யாருன்னா அந்த பெர்னாண்டோ தான். இதில் ஒரு இதில் 4 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. இந்த கிரவுண்டு கொஞ்சம் அவருக்கு செட் ஆகும். ஸோ ஒரு ட்ரம்ப் பிக்கா கிராண்ட் லீகு இந்த மாதிரிலாம் எடுக்கிறதா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். லோ பர்சன்டேஜில் இருப்பார், நம்மளுக்கு ரேங்க் ஆனது கூடிரும். இவரும் அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ் பண்ணால் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் லாஸ்ட்டாக எவ்வளோ ஓவர் போட்டிருக்கிறாருங்கிறத நான் பார்க்கல. நீங்கள் ட்ரீம் 11 ஆப்லேயே பாருங்கள். அவர் ஓவர் போடலைன்னா லீவ் பண்ணிடுங்க. ஸோ இந்த கேட்டகரியிலேருந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நீங்கள் குர்பாஸ் எடுக்கலைன்னா இவரை எடுத்துக்கலாம். அதே மாதிரி இவர் வந்து மஸ்ட் பிக்கில் இருப்பார். இவர் வந்து ஒரு ட்ரம்ப் பிக்கு. நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி ஆட்கள் தான் ரேங்கை வந்து கூட்டி விடுவாங்க. அதே மாதிரி இந்த இதில் ஒரே ஒரு இதில் 10 ரனாக்கு வந்து ஒரு விசி அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரே ஒரு இதில். அதே மாதிரி இவங்க பேட்டினுக்கு நல்லா சப்போர்ட் ஆகிறதுனால அலைஸ்கேலுக்கு ஒரு விசி ட்ரை பண்ணி பாருங்கள். சதாப் கானுக்கு ஒரு விசி செகண்ட் இன்னிங்ஸ் போடுறாரு அப்படின்னாலும் ஒரு விசி அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல பேட்டினுக்கு சப்போர்ட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து குர்பாஸுக்கு வந்து ஒரு விசி வர ட்ரை பண்ணி பாருங்கள். கிளென் பிலிப்ஸ் பவுலிங்கும் போடுறாரு, அதனால டபுள் ஆப்ஷன் அவங்க கொடுக்காங்க. ஒரு வேளை ஒரு வீக் இப்போ சதாப் கான் ஃபெயிலியர் ஆகுறாரு, பெரிய அளவுக்கு பண்ணலை, ஒரு சின்னதாக தான் ட்ரீம் பாயிண்ட் வராருன்னா இப்போ இதே 2 பேருமே ஒரே கேட்டகரியில் இருக்கிறாங்க. அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம்னா சதாப் கானுக்கு சிவிசி கொடுக்கறதுக்கு பதிலாக கிளென் பிலிப்ஸ் கொடுக்கலாம். பேட்டினும் பண்ணிடுவார். அவருக்கு ஓவர் கொடுக்கும்போது விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா இந்த இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமில் கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கொஞ்சம் இருக்காங்க. ஸோ அந்த விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு விசி அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்.
பார்த்தீங்கன்னா சமர விக்ரமாக்கு ஒரு விசி கொடுத்து பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர், அதாவது மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அண்ட் ஆல்ரவுண்டர் பவுலர் அவங்களுக்கு கொடுத்து பாருங்க. அந்த பெட்டீரியஸுக்கு கொடுத்து பாருங்க. 4 ஓவர் போட்டுருவார், பேட்டினும் பண்ணுவார். இப்போ டாப் ஆர்டர் அவுட் ஆயிட்டாங்கன்னா பேட்டிங் வந்துடுவார். ஸோ அவங்கள மாதிரியான ஆளுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் 50% கீழே ஒரு 4 பேராவது எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறீங்கன்னா கேட்டகரி வைஸ் ஒரே ஒரு நம்ம சொன்ன அந்த பிளேயரை மட்டும் வச்சு பாருங்கள். மேக்ஸிமம் இந்த ஹையாக பிக் பண்ணியிருக்கிற பிளேயர்ஸ் மேலே அதிகமாக ஸ்மால் லீக்கில் ரிஸ்க் எடுக்காதீங்க. 1 or 2 பிளேயரை ஒரு பிளேயரை எடுத்திங்கன்னா அந்த கேட்டகரியில் மற்ற ஹை பர்சன்டேஜ் பிளேயரை அப்படி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலிகிராமில் வந்து ப்ரைவேட் கான்டெஸ்ட் வந்து மேக்ஸிமம் நாங்கள் பண்ணுவோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுடைய குரூப்பு சேனலும் இன்னும் வளரும் போது நம்மளுடைய இது வந்து ப்ரைவேட் கான்டெஸ்ட்லேயே இன்னும் அதிகமாக நம்ம சேனல் மெம்பர்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணுவாங்க. அதில் ஒரு அமௌண்ட் வந்து சேனல் மெம்பர்ஸ்க்கே அதில் வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ இதில் இருக்கிற இவங்க எல்லாரும் நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரைவேட் கான்டெஸ்ட்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.